ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உங்கள் பர்சன் சடன்லி ஏன் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டி நம்ம எடுக்கலாம். அதுக்காக தான் ஆல்ரெடி கார்டை சஃபில் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே டேரெக்டாக போகலான்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். அண்ட் இது எப்போ நீங்கள் பார்த்தாலும் ரெசனைட் ஆகும். ஸோ ரெசனைட் ஆகிற எல்லாமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எது ரெசனைட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை லீவ் பண்ணிவிடுங்க. பர்சனல் ரீடிங் வேணும், டெப்த்தாக உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் அப்பாயின்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆஸ் வெல் அஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறையா ரீடிங்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சேனல் பற்றியான உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் ரொம்ப வேல்யூபுளாக தான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன். அதுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் ரீப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நிறைய இன்டெப்த்தாக என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்முடைய மிஸ்டிக் சோல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரேயர் வைக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ப்ரேயர் வச்சுட்டு தான் நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் சடனாக சேஞ்ச் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஆக்சுவலாக கார்டோட ஓவரால் எனர்ஜி நம்ம அந்த பர்சனோட பாஸ்ட் எனர்ஜி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கனெக்ஷன் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேபிளாக, ஒரு ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஒரு கமிட்மெண்ட் வைப் இருந்திருக்கு, நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. இது ஒரு கேஷுவல் கிடையாது, ஒரு சீரியஸ் பேஸ் ரிலேஷன்ஷிப் தான். பட் ஆனால் மெயின் ரீசன் எது ட்ரிகர் ஆச்சு அப்படின்றதுக்கு பாஸ்ட் மெமரிஸ் அது தெரியுது. பாஸ்ட் பர்சன், அதாவது யாராவது ஒரு எக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை அப்படின்னா ஒரு சைல்ட்ஹுட் பாஸ்ட் எமோஷ்னல் பேக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எக்ஸ்டர்னல் ரீசன் கிடையாது. அதாவது எமோஷ்னல் பாஸ்ட் தான் இந்த சுச்சுவேஷனில் ட்ரிகர் ஆகிருக்குன்ற மாதிரி தெரியுது. பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ எமோஷ்னலி வித்ட்ரா ஆகுறாங்க. ஸோ டிஸ்டன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பட் ஃபுல்லி மூவ் ஆன் ஆகலை. ஐ டோன்ட் கேர் அப்படின்ற கார்டு கிடையாது இது. ஐ ஆம் வாக்கிங் அவே ஈவன் தோ இட் ஹர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கார்டு தான் இது. ஸோ எனக்கு வலிக்குது, அதனால் நான் மூவ் ஆன் ஆகிறேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இதில் உள்ள ஒரு ஹிடன் ட்ரூத்துன்னு பார்க்கும்போது நமக்கு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிட்ரையல் இருக்குது, அதாவது தேர்ட் பார்ட்டி பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஒரு டீப் எமோஷ்னல் பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஹர்ட் ஆனதுனால தான் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சர் அவுட்கம்னு பார்க்கும்போது நமக்கு கிடச்சிருக்கிற கார்ட்ஸ் 2 ஆஃப் வாண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிளான் பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, 2 பாதையில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு ரீயூனியன் கார்டு கிடையாது. அதாவது ஐ ஆம் திங்கிங் வாட் டு டூ நெக்ஸ்ட் எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்களை விட்டு போகிறதுன்றது ஈஸி கிடையாது. பட் பாஸ்ட் ஹார்ட் பிரேக் காரணமாக தான் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி லவ் இருந்தால் கூட பெயின் ஓவர் பவர் பண்ணுது. ஸோ இது கோஸ்டிங் இல்லை, ஒரு ஹர்ட்டு, கன்ஃபியூஷன், டிஸ்டன்ஸ் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு இந்த ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது, ஜோடியாக்குன்னு பார்க்கும்போது நமக்கு கேன்சர் அதிக ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஏரிஸ், லீப்ரா அண்ட் பீசஸ், சாகிட்டேரியஸ். அதே மாதிரி பர்த் மந்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை ரொம்ப அதிக ப்ரெசன்டபுளாக இருக்குது. அண்ட் செப்டம்பர், அக்டோபர் ஆல்சோ தெரியுது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினைட் பிளெஸ்ஸிங் கிவ் யூ சோல். தேங்க்யூ.